வெல்கம் டு ஐஸ்வர்யா அகாடமி. திஸ் இஸ் சந்தியா. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்குறோம்னா அட்வான்ஸ் மேக்ஸ் சீரீஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஜாமெட்ரியில் இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்குறோம் அப்படின்னா சர்க்கிள் அண்ட் சார்ட். ஓகேவா? சர்க்கிள் ஆனிய சார்டு, சார்டு ஆனிய சர்க்கிள்னு சொல்லலாம். ஓகேவா? அந்த டாபிக்ல இந்த மாதிரி சம்மெல்லாம் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? இதில் என்ன கொடுத்துருக்காங்க, கார்டு PQ ஆஃப் எ சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு இட்ஸ் ரேடியஸ். என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு சர்க்கிள் இருக்கான், அந்த சர்க்கிள்ல ஒரு சர்க்கிள் இருக்கு, அந்த சர்க்கிளோட PQ அப்படிங்கிற ஒரு கார்டு வரைகிறாங்கன்னு சொல்றாங்க. அப்ப PQ மீன்ஸ் என்ன? PQங்கிற கார்டு அப்படின்னா என்ன? சர்க்கிளோட இன்சைட்ல ஒரு கார்டு வரைகிறது. இன்சைட்ல ரெண்டு டாட் மீட் பண்ற மாதிரி, அதாவது ரெண்டு புள்ளிய சந்திக்கிற மாதிரி உள்ள ஒரு லைன் போடுறது தான் கார்டுன்னு சொல்லுவோம். தமிழ்ல நான் சொல்லுவோம் இல்லையா? அப்ப இதுக்கு என்ன பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா PQன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது எப்படி இருக்குன்னா, சர்க்கிள் இஸ் ஈக்குவல் இட்ஸ் டு ரேடியஸ். இதோட ரேடியஸ் எப்படி இருக்கும்னு சொல்றாங்க அப்படின்னா ஈக்குவலா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ரேடியஸ் மீன்ஸ் என்ன? சென்டர்ல இருக்க ஒரு பாயிண்ட், அதை ஓன்னு வச்சுக்கிறோம். அதுல இருந்து சர்க்கிள்ல ஏதாவது ஒரு பக்கம் மீட் பண்றது என்னவா இருக்கும்? ரேடியஸ்ன்னு சொல்லுவோமா? இதுல இருந்து இந்த இடத்த சொல்றது ஆரம், ரேடியஸ்ன்னு சொல்லுவோமா? இந்த ரேடியஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது ஈக்குவலா இருக்கும் மீன்ஸ் என்ன? இது என்ன ட்ரையாங்கிளா இருக்கும்? ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளா இருக்குமா? அப்ப சமபக்க முக்கோணம்ங்கிறதா இங்க கொடுத்துருக்காங்க. தென் என்ன கேக்குறாங்க, the angle subtended by the chord at the point on the major arc. அப்ப இங்க வரைஞ்சிருக்க ஏற்கனவே இருக்கிற இந்த ஆங்கிளோட subtended of major arc, இன்னும் ஒரு ஆர்க் வரையறதா சொல்றாங்க. இத வச்சு ஒரு கார்டு, ஓகேவா, கார்டு வரையறதா சொல்றாங்க. அதோட ஆங்கிள், மேஜரா வரைகிற ஆங்கிள், அந்த கார்டோட இந்த ஆங்கிள் தான் என்னன்னு கொஸ்டினா கேக்குறாங்க. ஓகேவா? அப்ப இத பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியுது, இதுக்கு முன்னாடி இவங்க இங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஈக்குவலா இருக்கும், சர்க்கிள்ல வரைகிற ரேடியஸ் ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா இதோட ரேடியஸ் எல்லாமே எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்குமா? நம்மளுக்கு தெரியும், ட்ரையாங்கிளோட 3 ஆங்கிள் ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 180 டிகிரி கிடைக்குமா? அப்ப 180 டிகிரியோட 3 ஆங்கிள் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. சோ என்ன பண்ணிக்கலாம்? 3ஆல டிவைட் பண்ணலாமா? அப்ப 3ஆல டிவைட் பண்ணோம்னா இதோட ஆங்கிள் என்னவா இருக்கும்? 60 டிகிரியா இருக்குமா? அப்போ ஒவ்வொரு பக்கமும் எவ்வளவு டிகிரி இருக்கும்? 60 டிகிரி இருக்குமா? அப்ப இதோட ஆங்கிள்ஸ் எல்லாமே என்னதான் இருக்கும்? 60 டிகிரியா? அப்ப 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி, எல்லாமே ஈக்குவலா இருக்குங்கிறதுனாலதான் இங்க ஈக்குவல் ரேடியஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னு சொல்றேன். ஓகேவா? இதுல இருந்து என்ன சொல்றாங்க, மேஜர் ஆர்க்னு சொல்றாங்க. அப்ப மேஜர் ஆர்க் எப்பயுமே என்னவா இருக்கும்? வட்டத்துல வரைகிற இந்த ஆர்க் நானோட 2 மடங்கு தான் இந்த கோணம்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இதோட 2 மடங்கு தான் இந்த கோணம்னா இதோட பாதியா தானே இதோட கோணமா இருக்கணும். இந்த கோணத்தோட 2 மடங்கு தான் இந்த கோணம் அப்படின்னா இதோட ஆங்கிள் என்னவா இருக்கும்? நமக்கு இந்த 60 டிகிரியோட பாதியா தானே இருக்கணும். அப்ப இத 2ஆல கட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 30 டிகிரின்னு கிடைக்குமா? அப்ப மேஜர் ஆர்க், இதோட ஆர்க்கோட இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 30 டிகிரி. ஆப்ஷன் C தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு சர்க்கிளோட சென்டர் ஓன்னு கொடுத்துருக்காங்க, 2 கார்டு வரையறதா சொல்லியிருக்காங்க. அது 2 எப்படி சொல்லியிருக்காங்க? இன்டர்செக்ட் பண்ணிக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அதே மாதிரி நம்ம ஒரு டயக்ராம் டிரா பண்ணலாமா? ஒரு சர்க்கிள் இருக்கு, அந்த சர்க்கிளோட சென்டர் என்னன்னு சொல்லியிருக்காங்க? ஓன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? சென்டர் ஓன்னு கொடுத்துருக்காங்க. 2 கார்ட்ஸ் டிரா பண்றாங்க. 2 கார்ட்ஸ் அப்படிங்கும் போது அது ரெண்டுமே எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க? இன்டர்செக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்செக்ட் பண்ற மாதிரி இருக்கணும். அப்ப இதுக்கு A&B அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இன்னொன்னுக்கு C and Dன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்ப 2 இன்டர்செக்ட் பண்ற மாதிரி என்ன பண்ணியாச்சு? கார்டு வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட் என்னன்னா இன்டர்னலி சொல்லிட்டாங்க. ஓகே, அட் எ பாயிண்ட் E, அந்த பாயிண்ட்டுக்கு இன்டர்செக்ட் பண்ற இடத்துக்கு என்ன பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஈன்னு நேம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? தென் என்ன கொடுத்துருக்காங்க? AEC is equal to 95 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப AEC இங்க இருக்கா, இதோட டிகிரி தான் என்னன்னு கொடுத்துருக்காங்க? 95 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் AOD கொடுத்துருக்காங்க. AO and D. AODங்கும் போது எப்படி வரும் பார்த்தோம்னா, இந்த டயக்ராம் இங்க சென்டர் சைடு அப்படிங்கும் போது AODங்கிறது இப்படி இருக்கும்.
ஓகேவா? இதோட டிகிரி தான் எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க, 110 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. 110 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது இதுல என்ன கொஸ்டினா கேக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா BOC அப்படிங்கறதா என்னன்னு BOCங்கிறது தான் என்னன்னு கொஸ்டின் கேக்குறாங்க. B இங்க இருக்கா, BNOC இதோட கோணம் என்ன அப்படின்னு தான் நம்மள கொஸ்டினை கேட்கறாங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? நம்ம இன்டர்செக்ட் பண்ணிக்குது அப்படிங்கும் போது இதோட டயக்ராம் என்ன ஃபார்மேட்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பித்தாகரஸ் தேற்றமே யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அப்ப பித்தாகரஸ் தேற்றம் அப்படிங்கும் போது இதோட ட்ரையாங்கிள் தானே நம்மள கேட்கறாங்க. அப்படின்னா இது 95 டிகிரிங்கும் போது இதோட ஆப்போசிட் ஆங்கிளும் எப்படி இருக்கும், அதே சேமா தானே இருக்கும். அப்ப 95 டிகிரி பிளஸ் 95 டிகிரி என்னவா இருக்கும், 190 டிகிரியா? அப்போ 190 டிகிரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா AEC இருக்கு. அவங்க கொடுத்திருக்காங்க இல்லையா, AEC பிளஸ் இது என்ன இருக்கு, BED இது ரெண்டும் சேர்ந்ததுதான் 190 டிகிரி. ஓகேவா? அப்ப இதோட ஆப்போசிட் ஆங்கிள் அப்படின்னா இதோட ஆங்கிள் என்னங்கிறத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமா? அதோட ஆங்கிள்னா எப்பயுமே என்ன பண்ணுவோம், இந்த ரெண்டு ஆங்கிளுக்கு இது என்னவா இருக்கும், ரிமைனிங் இருக்கிறதா தானே இருக்கும். அப்ப அதோட ஈக்குவல் பண்ணிக்கலாமா? 110 டிகிரி அப்படிங்கிறது AOD அப்படிங்கிறது 110 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. பிளஸ் நம்மளுக்கு என்ன கேக்குறாங்க கொஸ்டினா, BOC தான் கொஸ்டினா கேக்குறாங்க. ஓகே, அப்ப BOC மட்டும் வேணும் அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதெல்லாம் ஈக்குவல்ட்டுக்கு இந்தாண்ட கொண்டு வந்துடலாமா? 190 டிகிரி மைனஸ் 110 டிகிரி இஸ் ஈக்குவல் டு BOC. BOCக்கு என்னவா வரும் ஆன்சர்? 10 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா என்னவா இருக்கும், 80 டிகிரி இருக்கும். அப்ப BOC அப்படிங்கிறதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா 80 டிகிரி அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, 80 டிகிரி எங்க இருக்கு, ஆப்ஷன் A தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா ரெண்டு parallel கார்டு கொடுத்திருக்காங்க, அதோட லென்த் கொடுத்திருக்காங்க. கார்டு அப்படின்னாலே நம்மளுக்கு எப்படிதான் இருக்கும், சர்க்கிளோட இன்சைட்ல தான் இருக்கும் இல்லையா? அதோட லென்த்னு கொடுத்திருக்காங்க. ரெண்டுமே parallel-ஆ இருக்கும்னு சொல்லிருக்காங்க. இன்டர்செக்ட் முன்னாடி பார்த்த क्वेश्चनல இன்டர்செக்ட் பண்ணிக்கோன்னு சொல்லிருக்காங்க. சோ இந்த ரெண்டுலயுமே என்னவா இருக்கும்னு சொல்லிருக்காங்க, parallel-ஆ இருக்கும்னு சொல்லிருக்காங்க. அது ரெண்டுமே ஒன்னு வந்து 10 சென்டிமீட்டர் அப்படின்னு இருக்காங்க, இன்னொன்னு 24 சென்டிமீட்டர் அப்படின்னு இருக்காங்க. அப்ப அது ரெண்டுமே எப்படி இருக்கும், ஒன்னு சின்னதா இருக்கும், ஒன்னு பெருசா இருக்கும் இல்லையா? அப்புறம் ஒன்னு பெருசா இருக்கும் போது இப்படி போட்டுக்கலாமா? ஓகே, இதுக்கு வந்து என்னன்னா 10 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க, இதோட சென்டிமீட்டர் வந்து 24 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிரா இன் எ சர்க்கிள், ரேடியஸ் வந்து இதோட ரேடியஸ் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 13 சென்டிமீட்டர். ரேடியஸ் தான் எப்படி இருக்கும், சர்க்கிளோட சென்டர் ஓ, அந்த ஓல இருந்து மீட் பண்ற எந்த ஒரு சர்க்கிளோட எந்த ஒரு எட்ஜ்லயும் மீட் பண்றது தானே ரேடியஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ரேடியஸ் தான் என்னவா கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 13 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சர்க்கிளோட சென்டர்ல இருந்து ரேடியஸ்ங்கிறதுல எத்தனை சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க, 13 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இஃப் த கார்ட் ஆர் ஆன் ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் த சென்டர், இந்த கார்டோட ஆப்போசிட் சைட்ஸ் இந்த சென்டரோட மீட் பண்றது அப்படின்னு தான் இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா? ஆப்போசிட் ஆஃப் சென்டர் என்ன கேக்குறாங்க, ஆப்போசிட் மீன்ஸ் இந்த கார்டோட ஆப்போசிட் சென்டர் மீட் பண்ணதுன்னா இந்த இடம், இந்த கார்டோட ஆப்போசிட்னா இந்த சென்டர் இல்லையா? என்ன கேக்குறாங்க, வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம். அப்ப இது ரெண்டுக்குமான டிஸ்டன்ஸ் என்னன்னு தான் நம்மள क्वेश्चन கேக்குறாங்க. அப்ப இதுக்கான டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன தெரியணும், ஆக்சுவலி இதுல ஏதாவது ஒரு டேட்டாவா இருக்கணும். ஆனா நம்மளுக்கு என்ன இருக்கு, ரேடியஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ரேடியஸோட அளவு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 13 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. சோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஆஸ் யூசுவல் நம்ம என்ன பண்ணுவோம், பித்தாகரஸ் தேற்றமே இதுக்குமே யூஸ் பண்ணலாம். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா இதோட ரேடியஸ் அப்படிங்கும் போது இதையுமே இங்கேயும் ரேடியஸ் மீட் பண்ணுமா, இதுக்குமே 13 சென்டிமீட்டர். சர்க்கிளோட எட்ஜ்ல எந்த பக்கம் மீட் பண்ணாலும் சென்டிமீட்டர் இதே தானே இருக்கும் இல்லையா, 13 சென்டிமீட்டர். சோ இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டயக்ராமா ட்ரையாங்கிளா டிரா பண்ணிக்கலாம். அப்ப இதுக்கான ட்ரையாங்கிளா டிரா பண்ணோம்னா டோட்டல் இதோட இது கண்டுபிடிக்கலாம் இல்லையா? இத பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ட்ரையாங்கிளா இருக்கா, இத பார்க்கும்போது என்னவா இருக்கு, ஒரு ட்ரையாங்கிளா இருக்கா இல்லையா? இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள். ஓகே, அப்ப இந்த ட்ரையாங்கிளோட டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இதுக்கும் இதோட ட்ரையாங்கிளோட அளவு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ரெண்டையோட டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாமா? அப்ப இதுக்கு என்ன தேற்றம் யூஸ் பண்ணுவோம், பித்தாகரஸ் தேற்றம் யூஸ் பண்ணலாமா? டோட்டல் கார்டோட லென்த் 24 சென்டிமீட்டர் அப்படின்னா இதோட சர்க்கிளோட சென்டர்ல தான் இந்த கார்டு அத இங்க மீட் பண்ணுதுன்னு சொன்னோம் இல்லையா? அப்ப
ஆப்போசிட் டைரக்ஷன்ல இங்க மீட் பண்ணுதுன்னா அப்ப இதோட டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? இதோட பாதி தானே இங்க இருக்கும். அப்ப 24ல பாதி என்னவா இருக்கும்? 12 சென்டிமீட்டரா? அந்த 12 சென்டிமீட்டர் தான் இந்த இதுக்கு நேம் கொடுத்துக்கலாம். இது ஏபின்னு, இதுக்கு பிசின்னு கொடுத்துக்கலாம். இந்த சென்டர் பாயிண்ட் மீட் பண்றதுக்கு என்னன்னா டின்னு கொடுத்துக்கலாம், இது ஈன்னு கூட கொடுத்துக்கலாம். ஓகேவா? அப்ப டில இருந்து ஏக்கும் டிக்கும் எவ்வளவு இருக்கும் டிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 12 சென்டிமீட்டர் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி ஏக்கும் ஓக்கும் எவ்வளவு இருக்கும்? ஏவுக்கும் ஓக்கும் 13 சென்டிமீட்டர் இருக்குமா இல்லையா? 13 சென்டிமீட்டர். அப்ப இது ரெண்டோட ஆப்போசிட் கண்டுபிடிச்சோம்னா, இதோட பித்தாகரஸ் தேற்றம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இதோட டிஸ்டன்ஸ் என்னங்கிறது தெரிஞ்சிடும். ஓகே, அப்ப இதை எப்படி கண்டுபிடிப்போம்? ஏஓ ஸ்கொயர்டு பித்தாகரஸ் தேற்றம் அப்படின்னா ஏஓ ஸ்கொயர்டு ஏடி ஸ்கொயர்டு பிளஸ் இன்னொன்னு என்ன இருக்கு? ஓ டி ஸ்கொயர்டு. இதுதானே பித்தாகரஸ் தேற்றம் யூஸ் பண்றதுக்கான ஃபார்மேட். அப்ப ஏஓ ஸ்கொயர்ங்கிறது தான் நம்மளுக்கு 13 ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. பிளஸ் ஏடி ஸ்கொயருக்கு என்னவா இருக்கு? ஏ அண்ட் டி 12 ஸ்கொயர்டா பிளஸ் ஓ டி ஸ்கொயர்டு என்னன்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓடிங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப இதெல்லாம் என்னன்னு கொண்டு வந்துடலாம். 13 ஸ்கொயர்டு மைனஸ் 12 ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு ஓடி ஸ்கொயர்டு. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா 13 ஸ்கொயர்னா 169, 169 minus 12 னா 144 is equal to OD square. ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இது ரெண்டையும் 9 அப்படிங்கும்போது இங்க 5, இங்க 5 கிடைக்கும், இங்க 2 கிடைக்கும் இல்லையா? 25 கிடைக்கும். அப்ப ஓடி ஸ்கொயரோட வேல்யூ என்னவா இருக்கும்? 5 இருக்கும். அப்ப OD அப்படிங்கறதோட டி ஸ்கொயர்ங்கிறது அந்தாண்ட போனுச்சுன்னா ரூட்டா மாறும். அப்ப 25ஓட ரூட் என்னவா இருக்கும்? 5ன்னு கிடைக்கும். ஓகேவா? அப்ப என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? ஓவும் டியும் கண்டுபிடிச்சிட்டோம். சேம் அதே மாதிரி இதுக்கான ரேடியஸும் இதோட பித்தாகரஸ் தேற்றமும் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாமா? அப்ப என்ன தேவை நம்மளுக்கு? இங்க BO BO square is equal to BE squared plus OE squared இல்லையா? BO square தான் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? இது BO square ஓட வேல்யூ என்ன? 13 squared. 13 squared. BE மட்டும் நம்மளுக்கு தேவையானது இதுதான். அப்ப இதை என்ன பண்ணிக்கலாம்? கொண்டு வந்துடலாமா? இ ஸ்கொயருங்கும் போது இது ரெண்டோட டேட்டா என்ன இருக்கும்? நம்ம ஏற்கனவே இங்க பார்த்தோம் இல்லையா? 24ங்கிறதோட பாதி தான் இது சென்டர்ல தான் மீட் பண்ணுதுங்கும் போது இதோட பாதி என்னவா இருக்கும்? 5 ஸ்கொயர்டுன்னு இருக்குமா? ஈக்குவல் டு OE ஸ்கொயர்டு. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா 169 minus 25 is equal to OE ஸ்கொயர்டு. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா 69ங்கும் போது இங்க என்ன இருக்கும்? 4ன்னு இருக்கும். இங்க 4 1 is equal to OE squared. ஸ்கொயர் இந்தாண்ட வந்துச்சுன்னா என்னவாகும்? ரூட்டா மாறும். ரூட்ல இருந்து வெளியில கேன்சல் பண்ணோம்னா OE ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? 12ன்னு கிடைக்கும் இல்லையா? அப்ப OE கிடைச்சிருச்சு, ODயும் கிடைச்சிருச்சு. இதுக்கு வந்து 5ன்னும் இதுக்கு வந்து 12ன்னு கிடைக்கும். அப்ப டோட்டல் என்னவா இருக்கும்? இது ரெண்டையும் ஆட் பண்றது தானே இதோட டோட்டல். அப்ப 12 plus 7 12 plus 5 என்னவா இருக்கும்? 17. அப்ப 17 சென்டிமீட்டர் தான் இதுக்கான டிஸ்டன்ஸ். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு கார்டு என்னவா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. சர்க்கிள் த மெஷர் 14 சென்டிமீட்டர் இந்த லென்த். அப்ப ஒரு சர்க்கிள் இருக்கு, அந்த சர்க்கிள்குள்ள என்ன பண்ணிருக்காங்க? ஒரு கார்டு வரையறதா சொல்லிருக்காங்க. அந்த கார்டோட டோட்டல் லென்த் எவ்வளவுன்னு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 14 சென்டிமீட்டர்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அதோட லென்த் 14 சென்டிமீட்டர்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, இன்னொன்னு என்ன சொல்லிருக்காங்கன்னா அண்ட் த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர். அதோட சென்டர்ல இருந்து பர்பெண்டிகுலரா ஒரு லைன் என்ன பண்றாங்க? டிரா பண்றதா சொல்லிருக்காங்க. எதுக்கு அப்படிங்கும்போது சென்டரா, இந்த சர்க்கிளோட சென்டர்ல இருந்து இந்த கார்டுக்கு சென்டர்ல ஒரு லைன் டிரா பண்ண, பர்பெண்டிகுலரா ஒரு லைன் வரையறோம். பர்பெண்டிகுலர் மீன்ஸ் இத பாதி, இதுதானே பர்பெண்டிகுலர். சென்டர் ஒரு லைன்ல சென்டரா லைன் வரையறத பெர்பெண்டிகுலர்னு சொல்லுவோம். அந்த லைனுக்கு என்ன சென்டிமீட்டர் கார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 7 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, என்ன கேக்குறாங்க பார்த்தோம்னா ரேடியஸ், சர்க்கிளோட ரேடியஸ் என்னன்னு கேக்குறாங்க. சர்க்கிளோட ரேடியஸ் மீன்ஸ் என்ன? இதுதானே சர்க்கிள்ல இருந்து, அதாவது சென்டர்ல இருந்து சர்க்கிளோட எட்ஜ்ல ஏதாவது ஒரு இடத்துல மீட் பண்றதுதான் என்னது? ரேடியஸா? அப்ப இதை தானே நம்மள கொஸ்டினா கேக்குறாங்க. எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதோட ஆரம் கொடுத்துருக்காங்க. அப்ப இதோட ரேடியஸும் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஏன்னா இதோட பர்பெண்டிகுலர் மீன்ஸ் இதுல பாதி தானே. பர்பெண்டிகுலர் மீன்ஸ் விட்டதுல பாதி தானே ஆரம். அப்ப இதுல என்ன கொடுத்துருக்காங்க? இதோட டோட்டல் லென்த்னு கொடுத்துட்டாங்க. அப்ப அதோட சென்டர்ல மீட் பண்றது 14 சென்டிமீட்டரோட பாதி என்னவா இருக்கும்? 7 இருக்குமா? அப்ப இங்க என்ன இருக்கும்? இதோட
சென்டிமீட்டர் அளவு என்னவா இருக்கும் 7 சென்டிமீட்டர் இருக்குமா. அப்ப நம்மளுக்கு என்ன தேவை, ரேடியஸ் தான் கேக்குறாங்க. சோ ரேடியஸ் வேணும்னா சேம் ஆஸ் யூசுவல் எப்பயும் போல பித்தாகரஸ் தேற்றமே யூஸ் பண்ணலாம். அப்ப ஆர் ஸ்கொயர் தான் நம்மளுக்கு கேக்குறாங்க. இங்க எல்லாமே ஆர்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, ஏன்னா ஏபிசி நேம் கொடுத்தோம்னால நேம் எடுத்துக்கலாம், இல்ல ரேடியஸ் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு ஆர் ஸ்கொயர் தான் வேணும். இதுதானே நம்மள கொஸ்டினா கேக்குறாங்க. அப்ப இது வேணும் அப்படிங்கும் போது ஓல இருந்து இத நேம் கூட வச்சுக்கலாம், ஏ பின்னு வச்சுக்கிறோம், இத வந்து சின்னு வச்சுக்கலாம். ஓகேவா, அப்ப இதை எப்படி கண்டுபிடிக்கலாம், நம்மளுக்கு என்ன தேவை, ஓபி ஸ்கொயர் தான் வேணும். அப்ப ஓசி ஸ்கொயர்டு சிபி ஸ்கொயர்டு. ஓகே, அப்ப இதோட வேல்யூ என்னவா இருக்கு 7 ஸ்கொயர்டு, இதோட வேல்யூ 7 ஸ்கொயர்டு, 7 7 49 பிளஸ் 49. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 98ன்னு கிடைக்கும். இந்த ஓ ஸ்கொயர்ங்கிறது ஓபி ஸ்கொயர்டுங்கிறது இந்தாண்ட வந்துச்சுன்னா ரூட்டா மாறும். அப்போ ஓபி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 98ன்னு இருக்கும். 98 ரூட்ல இருந்து வெளியில எடுக்கணும்னா என்ன நம்பர், இதோட உள்ள இருக்க வேல்யூவோட மல்டிபிள்ஸ் அப்படிங்கும் போது 6 என்ன டேபிள் எடுக்கலாம், 98 9 9s are 81ன்னு வருமா. அப்ப 9 டைம்ஸ்ங்கும் போது ஒரு தடவை வெளியில எடுக்கலாமா. அகைன் அப்படிங்கும் போது 8ன்னு கிடைக்கும் இல்லையா, அகைன் 8 அப்புறம் அகைன் 9ன்னு கிடைக்கும். அப்ப இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேவா, அப்ப இதோட ரூட்ல இருந்து வெளியில எடுக்கும்போது 9.89 அப்படின்னு வரும். அப்ப இதுக்கு மேட்ச் ஆகுறது என்னவா இருக்கும், ஆப்ஷன் பி 9.8 சென்டிமீட்டர் தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு சர்க்கிள்ல 2 parallel லைன் இருக்கு. அந்த 2 parallel லைனையும் என்னன்னு சொல்லிருக்காங்க, கார்டு இல்லையா. அந்த கார்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அளவு கொடுத்துருக்காங்க 36 சென்டிமீட்டர்னும் இதுக்கு 48 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ரெஸ்பெக்டிவ்லி இவங்களோட டிஸ்டன்ஸ் டோட்டலா எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, 42 சென்டிமீட்டர் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதோட டயாமீட்டர் ஆஃப் ஏ சர்க்கிள், சர்க்கிளோட டயாமீட்டர் என்னங்கிறத நம்மள கேக்குறாங்க. ஓகேவா, அப்ப அதை எப்படி கண்டுபிடிக்கலாம், டயாமீட்டர் மீன்ஸ் ரேடியஸ் அப்படிங்கிறது ஆரம், டயாமீட்டர்னா விட்டம் அப்படின்னு சொல்லுவோமா, வட்டத்துல பாதி அதுதான் விட்டம், அதுதான் என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஆனா இங்க கொடுத்துருக்கிறது இந்த டிஸ்டன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அவங்க டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னங்கிறத கேக்குறாங்க. ஓகேவா, டோட்டலா டயாமீட்டர் என்ன வரும், அப்ப ரேடியஸ்ங்கிறதா எடுத்துக்கலாம். இதுக்கும் பித்தாகரஸ் தியரமே யூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து என்ன சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, இது 36 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க, இதுக்கு 48 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அப்ப இதோட ரேடியஸ் என்னவா இருக்கும், அதோட பாதி தானே ரேடியஸ். அப்ப 6ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இதோட பாதி அப்படிங்கும் போது என்னவா இருக்கும், 18 கிடைக்குமா. ஃபர்ஸ்ட் 18 கிடைக்கும், அதோட ஸ்கொயர்டு. இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 48 ஸ்கொயர்டுன்னு இருக்கு இல்லையா. 48 ஸ்கொயர்டுனா 48ஓட பாதி அப்படிங்கிறது தான் இதோட ரேடியஸ். அப்ப ரேடியஸ் மட்டும் இங்க எடுத்துக்கலாம். ரேடியஸ் என்ன கிடைக்கும்ங்க, 24ன்னு கிடைக்கும், ஹோல் ஸ்கொயர்டுன்னு இருக்கும். அப்ப இதுக்குமே டைரக்டா என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணலாமா, ரூட்டுக்கும் பவருக்கும், ஏன்னா ரெண்டுமே உள்ள மைனஸ்ல இருக்கு. ஸோ என்ன பண்ண முடியாது, இதை கேன்சல் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணி தான் ஆகணும், இதுக்கான மல்டிபிள் போடணும். ஓகேவா, ஓகே, அப்ப இதுக்கான பவர் என்னன்னா 326. ஓகே, இதோட மல்டிபிள் அப்படிங்கும் போது 24ஓட ஸ்கொயர் அப்படிங்கும் போது 576 கிடைக்கும். 570 இதோட 4ன்னு வரும் இல்லையா. 64 போது 324, இதோட வேல்யூ அப்படிங்கும் போது 576 கிடைக்கும். இங்க 4. ஓகே, அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணலாமா. அப்ப ஆட் பண்ணோம்னா இது ரெண்டையும் ஆட் பண்றோம். ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், இங்க 0. அப்ப 1ங்கும் போது என்னவா மாறிடும், 10 இல்லையா. அப்ப இங்க 10, 5, இங்க 8, 9. அப்ப 900ன்னு கிடைக்கும். ரூட் போடலாம். அப்ப ஆர் ஸ்கொயர் இல்லையா, ஆர் ஸ்கொயர் தான் நம்மள கேக்குறாங்க. ரூட்ல இருந்து இதை எடுத்தோம் அப்படின்னா 13 கிடைக்கும் இல்லையா. ஆர் ஸ்கொயருங்கிறது 900. இது ரூட்டுக்கும் இதுக்கும் கேன்சல் பண்ணோம், ரூட்ல இருந்து வெளியில எடுத்தோம் அப்படின்னா இங்க என்ன கிடைக்கும், 30 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். 30 சென்டிமீட்டர் மீன்ஸ் என்னது, ஆர் தான் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, ரேடியஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனா அவங்க என்ன கேக்குறாங்க, டயாமீட்டர் கேக்குறாங்க. டயாமீட்டர்னா என்ன, இதோட 2 மடங்கு தானே டயாமீட்டர். ஆரம் அப்படிங்கிறது 30 சென்டிமீட்டர் அப்படின்னா அதோட விட்டம் என்னவா இருக்கும், டபுள் மடங்கு தானே இருக்கும். அப்ப அதோட இன்னொரு மடங்கு அப்படிங்கும் போது 30ஓட 2 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், 60 கிடைக்குமா. 60 சென்டிமீட்டர் தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா PQ is a chord in minor segment of a circle Rன்னு கொடுத்திருக்காங்க. இதோட மைனர் செக்மெண்ட் Rன்னு கொடுத்திருக்காங்க. அந்த Rக்கு வேல்யூ கொடுத்திருக்காங்க, டிகிரி 102 டிகிரின்னு கொடுத்திருக்காங்க. PQ the tangent
at a point PQ meet at a point T ன்னு கொடுத்திருக்காங்க. Pயும் Qவும் மீட் பண்ற பாயிண்ட் என்னன்னு சொல்லிருக்காங்க, T அப்படின்னு நேம் கொடுத்திருக்காங்க. and PRQ அப்படிங்கிறதுக்கு 102 டிகிரின்னு கொடுத்திருக்காங்க. then the measure of PTQ என்னன்னு क्वेश्चन கேக்குறாங்க. அப்ப PTQ இதோட வேல்யூ என்னங்கறத क्वेश्चना கேக்குறாங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது சர்க்கிள்க்கு இன்சைட்ல இருக்க ட்ரையாங்கிளை வச்சு பார்த்தோம். அதுக்கு இன்சைட்ல இருக்கிற சர்க்கிள்க்குள்ள இருக்கிற ரெண்டு ட்ரையாங்கிள் வந்தா அதோட பாதி அதோட டபுள் மடங்கு அப்படிங்கறத பார்த்தோம். ஆனா இதுல எப்படி இருக்குது, டான்ஜென்ட் லைன் கொடுத்திருக்காங்க. டான்ஜென்ட் மீன் சர்க்கிள்ல அவுட் சைட்ல ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணி வெளியில லைன் போடுறதுதான் டான்ஜென்ட்னு கொடுத்திருக்காங்க. அப்ப அதுக்கு என்னவா இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்சைடு ட்ரையாங்கிள் கண்டுபிடிச்சு அதோட ஆப்போசிட்ட கண்டுபிடிக்கலாம். அப்ப என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதுக்கு இன்சைட்ல ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சுக்கலாம். ஓகேவா? அப்ப O அப்படின்னு சென்டரை வச்சுக்கலாம். சென்டர் ஆஃப் எ சர்க்கிள்ல ஒரு சென்டர், அதுல இருந்து என்ன பண்ணிக்கலாம், ஒரு லைன் என்ன பண்ணிக்கலாம், ஆரம் டிரா பண்ணிக்கலாம். இந்த ட்ரையாங்கிளுக்கு என்ன இருக்கும் அதே மாதிரி இதுக்கு வந்து என்னன்னு பேர் கொடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா PTQ இங்க இல்லாத நேம் அப்படிங்கும் போது இதுக்கு எஸ்ன்னு நேம் கொடுத்துக்கலாம், இதுக்கு ஓன்னு கொடுத்துக்கிறோம். ஓகேவா? இதுக்கு எஸ், இதுக்கு ஓன்னு கொடுத்துக்கிறோம். இதோட ஆங்கிள்ஸை கண்டுபிடிச்சு அதுக்கு என்ன வரும் அப்படிங்கிறத சால்வ் பண்ணலாம். ஓகேவா? அப்ப இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, POQ அப்படிங்கிறது என்னவா இருக்குங்கிறத கண்டுபிடிக்கலாம். POQ அப்படிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள் அப்படின்னா 180 டிகிரி இருக்கும். அதோட ஆங்கிள் இங்க கொடுத்துருக்கிறது 102 டிகிரி. இதோட ஆங்கிள்ஸ் என்னவோ இருக்கோ அதே தானே இதுவும் இருக்கும். அப்ப என்ன பண்ணிக்கலாம், 102 டிகிரி என்ன பண்ணிக்கலாம், இதோட மைனஸ் பண்ணிக்கலாமா? 180 டிகிரியோட 102 டிகிரி, 120 போட்டிருக்கேன், 102 டிகிரி, 102 டிகிரியை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா POQ என்னங்கிறது கிடைச்சிருமா? POQ கிடைச்சதா PSQ கண்டுபிடிச்சிடலாமா? அப்ப POQங்கிறது இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா 78ன்னு கிடைக்குமா? அப்ப POQவோட ஆங்கிள் 78 டிகிரினா இது 78னா இதோட டபுள் மடங்கு தானே இங்க இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்ப POQவோட வேல்யூவை 2ஆல மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைச்சிரும், PSQ கிடைச்சிருமா? PS and Q கிடைச்சிருமா? இத 2ஆல மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு PSQ கிடைக்குமா? எவ்வளவு கிடைக்கும்? 150 2 16 156ங்கிறது கிடைக்கும். ஓகேவா? அப்ப PSQவும் கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு என்ன தேவை, PTQ அப்படிங்கிறது தான் தேவை. அப்ப PTQ வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், PTQ வேணும் அப்படின்னா 180 டிகிரியில இருந்து இந்த PSQங்கிறது அவுட் சைடு ஆங்கிள், இதோட ஆங்கிள் இருந்து இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா PTQ என்னங்கிறது தெரிஞ்சிடும். 180 டிகிரி மைனஸ் 56 டிகிரி 156 டிகிரி, இதோட மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு இது என்ன ஆங்கிளா இருக்குங்கிறத என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். 156 டிகிரியை இதோட மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும், 24 டிகிரின்னு கிடைக்கும். அப்ப PTQங்கிறது என்னவா இருக்கும், 24 டிகிரி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ரெண்டு கான்சென்ட்ரிக் சர்க்கிள் வரையறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்ப ரெண்டு கான்சென்ட்ரிக் சர்க்கிள் என்ன பண்ணிக்கலாம், டிரா பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்கிள், செகண்ட் ஒரு சர்க்கிள். ஓகேவா? ரெண்டு கான்சென்ட்ரிக் சர்க்கிள்னா ஒரு சர்க்கிள்குள்ள இன்னொரு சர்க்கிள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதோட ரேடியஸ் அளவு கொடுத்துருக்காங்க 12 சென்டிமீட்டர், இன்னொன்னு வந்து 6 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதோட அளவு தான் நம்ம கொடுக்கல. ஓகேவா? இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா க்ளூ கொடுத்துருக்காங்க, 12 சென்டிமீட்டர் தான் பெருசா, இதை கம்பேர் பண்ணும்போது 6 தான் பெருசா இருக்கும், 12 சென்டிமீட்டருங்கிறது சின்னதா இருக்கும் சொல்லிருக்காங்க. தென் ஏ கார்டு அப்படிங்கிற ஒரு கார்டு என்ன பண்றாங்க, லார்ஜரா வரையறதா சொல்லியிருக்காங்க. சர்க்கிள்க்கு இன்சைட்ல ஒரு கார்டு வரையறாங்க. அது எப்படி இருக்குன்னா ஸ்மாலர் சர்க்கிள டச் பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஸ்மாலர் சர்க்கிள டச் பண்ற மாதிரி இப்படி ஒரு லைன் வரைஞ்சுக்கலாமா? அதோட டோட்டல் சென்டிமீட்டர் தான் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 32 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப ஸ்மாலர் சர்க்கிள் டோட்டலா டச் பண்ற மாதிரி வரைஞ்சாச்சு, அதோட சென்டிமீட்டரும் கொடுத்தாச்சு. நம்மளுக்கு என்ன ஃபைன் பண்ண சொல்லிருக்காங்க, இந்த ஆர் தான் என்னங்கிறத கொஸ்டினை கேக்குறாங்க. அப்ப ஆர் பெருசா இருக்கும், 12 சென்டிமீட்டர் சின்னதா இருக்கும் அப்படின்னா எப்படி வரையலாம், ஆறுங்கிறது சென்டர், ரேடியஸ் தானே ஆறுங்கிறது. அப்ப சென்டர்ல இருந்து ஒரு சர்க்கிளோட எட்ஜ்ல மீட் பண்றது ரேடியஸ்ன்னு சொல்லுவோம். அப்ப ரேடியஸ்ங்கிறது இதோட சென்டிமீட்டர், இதுதான் ஆறுன்னு கேக்குறாங்க இல்லையா? இந்த ஆரை தான் நம்மள கொஸ்டினா கேக்குறாங்க இல்லையா? அடுத்தது 12 சென்டிமீட்டர் மீன்ஸ் இதை விட இந்த சர்க்கிள் சின்னதா இருக்கும் அப்படிங்கும்போது இதோட ரேடியஸ் தானே இங்க இருந்திருக்கும் 12 சென்டிமீட்டருங்கிறது. ஓகேவா? அப்ப இதோட என்ன கண்டுபிடிக்கலாம், என்ன கேக்குறாங்க, ரேடியஸ் தான் கேக்குறாங்க. இதுக்குமே என்ன பண்ணலாம், பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணலாமா? பித்தாகரஸ் தியரம் போது R², இதை தான் நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இதோட அளவு என்னங்கிறது தெரியணும். டயாமீட்டர் தான் 32 சென்டிமீட்டர் அப்படின்னா இதோட ரேடியஸ் என்னவா இருக்கும், டயாமீட்டருங்கிறது டபுள் மடங்கு, ரேடியஸ்ங்கிறது அதோட
பாதி இல்லையா? அப்ப 32ஓட 2 டிவைட் பண்ணோம் அப்படிங்கும்போது என்ன, அதோட பாதி ஆரம் என்னங்கிறது தெரிஞ்சிருமா, ரேடியஸ் என்னங்கிறது தெரிஞ்சிருமா? அப்ப இதோட பாதி அப்படிங்கும்போது என்னவா இருக்கும்? 16 இருக்குமா? 16 ஸ்கொயர்டா? 16 ஸ்கொயர்டு அதோட இந்த 12 ஸ்கொயர் ஓகேவா, பிளஸ் 12 ஸ்கொயர். இது ரெண்டையுமே என்ன பண்ணிக்கலாம், கண்டுபிடிச்சிக்கலாமா? அப்ப 16 ஸ்கொயரோட வேல்யூ என்னவா இருக்கும்? அப்ப 16 ஸ்கொயருங்கும் போது 256 கிடைக்கும், பிளஸ் 12 ஸ்கொயருங்கும் போது 144 கிடைக்கும். இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 4ங்கும் போது 5 5 0 அண்ட் 1ங்கும் போது 400 கிடைக்கும் இல்லையா? 400ங்கிறது ரூட்ல இருக்கு, ஏன்னா ஆர் ஸ்கொயருங்கும் போது ரூட் வெளியில வந்துடும். ரூட்ல இருந்து வெளியில எடுத்தோம்னா ஆர் என்னங்கிறது தெரிஞ்சிருமா? 2 2 20 கிடைக்கும். அப்ப ஆரோட அளவு என்னவா இருக்கும்? 20 சென்டிமீட்டர்ங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா 2 கான்சென்ட்ரிக் சர்க்கிள் வரையறாங்க, அதோட ரேடியஸ் கொடுத்திருக்காங்க. முன்ன பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி என்ன பண்ணிருக்காங்க, இங்கேயும் 2 கான்சென்ட்ரிக் சர்க்கிள் வரைகிறோம், அதோட ரேடியஸ் கொடுத்திருக்காங்க. அப்ப 2 கான்சென்ட்ரிக் சர்க்கிள்னா இப்படி இருக்குமா, அதோட ரேடியஸ் அப்படிங்கும் போது 20 சென்டிமீட்டர், இன்னொன்னு 60 சென்டிமீட்டர்னு கொடுத்திருக்காங்க. 16 சென்டிமீட்டர். 20 சென்டிமீட்டர்ங்கிறது எது இருக்கும்? சர்க்கிள்ல இருந்து சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்ல இருந்து சர்க்கிளோட எட்ஜுக்கு மீட் பண்றது ரேடியஸ்னோ, அப்ப பெரிய சர்க்கிள் வந்து 20 சென்டிமீட்டர், பெரிய சர்க்கிளுக்கான ரேடியஸ் அப்படிங்கும் போது 20 சென்டிமீட்டர் இருக்கும். சின்ன சர்க்கிளுக்கான ரேடியஸ் தான் 16 சென்டிமீட்டர் இருக்கும் இல்லையா? வாட் இஸ் வில் பி த லென்த் ஆஃப் த சார்ட் ஆஃப் த லார்ஜர் சர்க்கிள் விச் த டேஞ்சன்ட் த ஸ்மாலர் சர்க்கிள். என்ன கேக்குறாங்க, இந்த சர்க்கிளோட டேஞ்சன்ட் மீன் சர்க்கிளுக்கு அவுட் சைட்ல இருக்கிறது வரையறது தான் டேஞ்சன்ட் இல்லையா? சர்க்கிளுக்கு அவுட் சைட்ல வரையறது டேஞ்சன்ட். அந்த ஸ்மாலர் சர்க்கிளோட டேஞ்சன்ட்டோட லார்ஜர் கார்டு என்னன்னு கேட்காங்க. அப்ப லார்ஜர் கார்டு அப்படின்னா என்ன? கார்டு மீன்ஸ் ஒரு லைன் இல்லையா? அப்ப டான்ஜென்ட்னா ஒரு சர்க்கிளோட அவுட் சைட்ல இருந்து என்ன பண்ணிருக்கோம், வெளியில வரையறது தான் டான்ஜென்ட் லைன்னு சொல்றோம். அதோட டோட்டல் லென்த் தான் என்னன்னு கேக்குறாங்க இல்லையா? அப்ப டோட்டல் லென்த் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது டயாமீட்டர்னு சொல்லலாம். இந்த சர்க்கிளுக்கு சொல்லும் போது இதோட டயாமீட்டர்னு சொல்லுவோம் இல்லையா? இது என்னன்னு தான் கொஸ்டின் கேக்குறாங்க. ஸ்மாலர் சர்க்கிளோட டான்ஜென்ட் என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? ரெண்டுமே ஒண்ணு தானே. பெரிய சர்க்கிளை கம்பேர் பண்ணி சொல்லும் போது இது வந்து டயாமீட்டர், சின்ன சர்க்கிள்ங்கும் போது இது டான்ஜென்ட் லைன் இல்லையா? அதோட ஸ்மாலர் சர்க்கிள் தான், ஐ மீன் அதோட என்ன கேக்குறாங்க, கார்டோட லார்ஜர் சர்க்கிள் விச் இஸ் டான்ஜென்ட் ஆஃப் ஸ்மாலர் சர்க்கிள், அதோட லென்த் என்னன்னு கேக்குறாங்க இல்லையா? வாட் வில் பி த லென்த் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப எப்படி கண்டுபிடிக்கலாம்? நம்மளுக்கு ஆஸ் யூசுவல் எப்பயும் தெரியும், பித்தாகரஸ் தேற்றம் இல்லையா? அதையே இங்கேயே யூஸ் பண்ணலாம். எப்படி அப்படின்னு கேட்டோம்னா, இதோட டோட்டல் நமக்கு தெரியாது ஓகேவா, ஆனா இதோட பாதி இது நம்ம எப்படின்னு இந்த ட்ரையாங்கிளுக்கான லென்த் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? அப்ப இதுக்கு என்ன பண்ணிக்கலாம், நேம் கொடுத்துக்கலாமா? இதுக்கு ஏன்னோ, இதுக்கு பி, இதுக்கு வந்து ஓன்னு கொடுக்கலாம், இது சின்னு கொடுத்துக்கலாம் ஓகேவா? அப்ப இதை என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணலாமா? OA ஸ்கொயர்டு பித்தாகரஸ் தியரம் அப்படின்னா OA ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு AC ஸ்கொயர்டு பிளஸ் OC ஸ்கொயர்டுன்னு எடுத்துக்கலாம் ஓகேவா? OA ஸ்கொயருங்கிறது நம்மளுக்கு தெரியும் 20 சென்டிமீட்டர், 20 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். OA ஸ்கொயருங்கிறது நமக்கு தெரியா, OC ஸ்கொயர் தான் நம்மளுக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க, 16 ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இது இந்தாண்ட மல்டிபிள் பண்ணிக்கலாமா? அப்ப ஈக்குவல் டு இந்த நமக்கு தேவையானது AC ஸ்கொயர் தானே கேட்கறாங்க. அப்ப AC ஸ்கொயரை கண்டுபிடிக்கலாமா? 20 ஸ்கொயர்டு பிளஸ்ன்றது இந்தாண்ட வந்தா மைனஸ்ன்னு ஆகும். 16 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு AC ஸ்கொயர்டு. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம். அப்ப 20 ஸ்கொயரோட வேல்யூ என்ன இருக்கும், 400 இருக்கும். 16 ஸ்கொயர்ங்கும் போது 256 இருக்கும், ஈக்குவல் டு AC ஸ்கொயர்டு. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, 100 அப்படிங்கும்போது 256னா 44 144 is equal to AC ஸ்கொயர்டுன்னு கிடைக்கும் ஓகேவா? அப்ப AC ஸ்கொயருங்கும் போது 144னா இந்த ரூட் இது இந்தாண்ட வந்துச்சுன்னா ரூட்டா மாறும். அப்ப AC என்னவா இருக்கும், 12 இருக்குமா? ACக்கு 12 அப்படின்னா BC என்னவா இருக்கும், ஏசிக்கு 12 சென்டிமீட்டர். அவங்க கேட்கறது லார்ஜர் லென்த், அதோட டோட்டல் லென்த் தான் கேட்கறாங்க. அப்போ ஒரு ஆரம் அப்படிங்கும்போது ரேடியஸ் வந்து 12 அப்படின்னா இதோட லென்த் இதோட மடங்கு, அப்ப 2ஆல மல்டிபிள் பண்ணிக்கலாமா? அப்ப 24ன்னு கிடைக்குமா? அப்ப 24ங்கிறது தான் இந்த டோட்டல் டான்ஜென்ட்டோட ஆன்சர். அப்ப 24 சென்டிமீட்டர் தான் இதுக்கான ஆன்சர்.
ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா given a circle which a center வந்து C ன்னு சொல்லிருக்காங்க. அதுல இருந்து ABCDன்ற 3 பாயிண்ட் மீட் பண்ணா சர்க்கம்ஃபரன்ஸ் சொல்லிருக்காங்க. சர்க்கிள்குள்ள இருக்கிற லைன்ஸ் சர்க்கம்ஃபரன்ஸ். இதோட வேல்யூ என்ன கேக்குறாங்கன்னா ABCங்கிறது என்னன்னு கேக்குறாங்க. அப்ப ABC அப்படிங்கிறது என்னது? இதுதானே ABC. இதோட அளவு தான் என்னன்னு கேக்குறாங்க இல்லையா? அப்ப இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதாவது இதை ஈஸியா ஃபார்மேட்லாம் யூஸ் பண்ணாம ஈஸியா எப்படி சால்வ் பண்ணலாம்னா, இதோட பாதி தான் இது இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஏன்னா இது டபுள் மடங்கு அப்படிங்கும் போது இதோட பாதி தானே நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா? அப்ப 126ஓட 2ஆல டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 63ன்னு கிடைக்குமா? 63ங்கிறது தான் ஏவோட ஆங்கிள். அப்படின்னா இங்க ஏவோட ஆங்கிள் 63னா நமக்கு என்ன கேக்குறாங்க? பியோட ஆங்கிள் தான் கேக்குறாங்க இல்லையா? பியோட ஆங்கிள் வேணும் அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்? 30 டிகிரி, 63 டிகிரி, 33 டிகிரி, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த தேர்டா இருக்க பியோட ஆங்கிள் என்னங்கிறது தெரிஞ்சிடும். ஓகேவா? அப்ப 30 டிகிரி அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.